ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாம்பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்யலாம். வீட்டில் துவைச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடி மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். தயிர் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். தயிர் அப்படியே வடி போட்டுக்க போகிறோம். நம்ம வீட்டில் தயிர் கெட்டியாக துவைஞ்சாலும் கொஞ்சமாக தண்ணி நிற்கும் பாருங்கள், அதனால் நான் வடிச்சுக்கிறேன். கடையில் வாங்கின தயிர்னால் அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா வடித்து தண்ணியெல்லாம் அதில் இருக்க தண்ணி முடிஞ்ச அளவு எடுத்துடலாம். மாம்பழ சீசன்லேயே இந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 செந்தூரம் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு அதை கட் பண்ணி உள்ளே இருக்க சதை பகுதியெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். 1 கப்பு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். 30 ml சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கனால சர்க்கரை எந்தளவுக்கு போதும், அதுக்கு மேலே போட்டால் தகட்டிடும். மில்க் பவுடர் 30 ml எடுத்துக்கிறேன். மில்க் பவுடர் ஆப்ஷனலுங்க, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சு அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிச்சிரும், அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா 2-3 கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் இருந்து அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்றேன் நான். அதை ஆற வச்சிடலாம். இன்னொரு செந்தூரம் மாம்பழமே எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது கார்னிஷ்காக வச்சுருக்கேன். கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா எல்லாம் அப்படியே வந்துடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட ரொம்ப இஷ்டமாகவே சாப்பிடுவாங்க. இது 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அதை வடிகட்டம் பாருங்கள், தயிர் இப்போ கட்டியமாக இருக்குது. அந்த தயிர் கொஞ்சமாக டம்ளர் உள்ளார நான் அப்ளை பண்ணுறேன். மாம்பழ விழுதெல்லாம் 1/2 கப்பு வந்திருக்கு எனக்கு. பால் நல்லா ஆறியணுங்க, நல்லா சில்லுன்னு ஆறியணும். இப்போ நம்ம மாம்பழ விழுதை இதில் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும், அதனால் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். மாம்பழ விழுது போட்டு வடிகட்டின தயிரெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம வடிகட்டினதுலேயே மறுபடியும் கூட தண்ணி நின்று இருக்குது. நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இது மாம்பழம் விழுதும் தயிரும் போட்டனால கொஞ்சம் நல்லாவே திக்னஸாக இருக்கும். அப்படியே நல்லா கலக்கிட்டு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா, ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாவே திக்காயிரும். நான் 1 ஹவர்லேயே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சர்க்கரை இந்தளவு போதுங்க, ரொம்ப சர்க்கரை போட்டாலும் திகட்டிடும். இன்னும் மாம்பழமே நம்மளுக்கு இனிப்பாக இருக்குது. நடுவில் இன்னும் கொஞ்சம் மாம்பழ பீசஸ் போட்டு அது மேலாக இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டு ஒரு ஃபாயில் வச்சு அப்படியே மூடி வச்சுக்கிறேன். இன்னொரு டம்ளர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே தட்டு கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி மாம்பழ சீசனில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் செய்து சாப்பிடுவீங்க. தேங்க்யூ.